இந்த செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஆர்மர்ஸ் அண்ட் டூல்ஸ் இருக்குது. ப்ரோ எனக்கு ஒரு 2 வில்லேஜர்ஸ் மட்டும் வேணும் ப்ரோ, கிடைக்குமா? வில்லேஜர்ஸா ப்ரோ? அதை நான் எப்படி ப்ரோ சும்மா கொடுப்பேன்? எனக்கு ஏதாச்சும் வேணுமே. இருங்க, இதை வச்சுக்கோங்க. இது போதுமா உங்களுக்கு? இதுக்காச்சும் வில்லேஜர்ஸ் கொடுப்பீங்களா? இருங்க, இதையும் வச்சுக்கோங்க. அப்புறம் வேறு ஏதாச்சும் வேணுமா? இருங்க, இதாங்க, இதை வச்சுக்கோங்க. இதையும் வச்சுக்கோங்க, இதையும் வச்சுக்கோங்க. எல்லாம் உங்களுக்கு தான், வச்சுக்கோங்க. இருங்க ஒரு நிமிஷம். இதையும் வச்சுக்கோங்க. இப்போ வச்சு கிடைக்குமா வில்லேஜர்ஸு? ஏய், என்னைய வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. இப்போ இவனுங்களை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ வந்துட்டு இவனுங்களை இங்கே அடைச்சி வச்சுட்டு ஓகே முடிஞ்சு. இப்போ இவனுங்க வளர்றத வெயிட் பண்ணிவிட்டு இவனுங்களை பிடிச்சி ப்ரீட் பண்ணணும் நம்ம. வணக்கம் ஏஜி சோல்ஜர்ஸ். சோல்ஜர்ஸ், assemble. ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல், மை டியர் ஏஜி சோல்ஜர்ஸ். அண்ட் இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு நம்ம வால்டேஜ் அசம்பிளியோட சர்வைவல் சீரிஸ் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஒரு எபிசோடில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு பெரிய பணக்காரன் ஆக போகிறேன். இருக்கிற எல்லா டைமண்டையும் அவங்ககிட்டே கொண்டு கொடுத்துட்டேன். ஆனால் எப்படி பெரிய பணக்காரன் ஆவேன்? அதுக்காக தான் நான் வந்துட்டு ஒரு பெரிய அயன் ஃபார்மை இந்த அசம்பிளியில் கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்காக நான் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு வில்லேஜர் ப்ரீடர் செட்டப்பை செட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் வில்லேஜர்ஸை மட்டும் ப்ரீட் பண்ணால் போகாது, நமக்கு வந்துட்டு நிறைய பொருட்கள் தேவைப்படுது. ஸோ இவ்வளோ ரிசோர்ஸ் வந்துட்டு நமக்காக வந்துட்டு தேவைப்படுது இந்த அயன் ஃபார்மை கட்டுறதுக்காக. அண்ட் இந்த ஒரு வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இந்த ரிசோர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அயன் ஃபார்மை கட்டி அதுக்கப்புறம் நம்ம சர்வரில் இருக்க எல்லா மெம்பர்ஸ் வீட்லேயும் அயனை வந்துட்டு கிஃப்டாக வைக்க போகிறேன் கிறிஸ்மஸ்க்காக. ஸோ வளவலான்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட விக்ரம் ப்ரோ வந்துட்டு நமக்காக வந்துட்டு இங்கே கிறிஸ்மஸ் கிஃப்ட் வச்சுருக்காரு. ஆனால் நான் தான் வந்துட்டு இதை முதல்ல வைக்கணும்னு நினச்சேன். ஸோ அவர் ஃபஸ்ட்டு வச்சுட்டாரு. ஃபார்ச்சூன் 3 புக் வச்சுருக்காரு. ஸோ ஓகே, எனவே நம்ம வந்துட்டு அயன் ஃபார்ம் செஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கிஃப்ட் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இதுக்கான ரிசோர்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு கலெக்ட் பண்ணிப்போம். ஆனால் இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் இந்த ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணுறது. அதனால் இதை வந்துட்டு எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணி முடித்து இந்த வீடியோவில் எண்டில் வந்துட்டு அயன் ஃபார்மை கட்டி முடிக்கணும். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம லீஃப் கலெக்ட் பண்ணிட்டோமா, கொஞ்சம் ஸ்டோன் கலெக்ட் பண்ணிப்போம். ஸ்டோன் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஆல்ரெடி இங்கே மைனிங் வந்ததில்லை. ஸோ இப்போ அது தொகையாத்தனால இங்கே வந்துட்டு நான் இப்போ மைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ என்னென்னா நமக்கு வந்துட்டு இப்போ ஹாப்பர் செய்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த வாட்டர் பக்கெட்டு, லாவா பக்கெட்லாம் செய்கிறதுக்கு வந்து, அதாவது பக்கெட் செய்கிறதுக்கு, ஹாப்பர் செய்கிறதுக்கு எல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து அயன் தேவைப்படுது. ஸோ அயன் வந்துட்டு எப்படி ஈஸியாக கிடைக்குங்கிறது வந்துட்டு நம்ம தலைவர் ஒன்று சொல்லியிருக்காரு, கேட்டுட்டாங்க. அயன் கலெக்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு கேவுக்கு தான் வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா, இந்த 21 அப்டேட்டுக்கு அப்புறம் அயன் எல்லாமே மோஸ்ட்டாக கேவில் தான் வந்து நிறையா ஸ்பான் ஆகும். ஸோ நம்ம கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக அயன் கிடச்சிடும். ஸோ அதனால ஆனால் இப்போ நமக்கு வந்துட்டு கேவில் போய் இப்போ அயன் எடுக்கிற அளவுக்கு வந்து நமக்கு இப்போ டைம் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், தர்ஷன் கிட்ட வந்துட்டு கொஞ்சம் அயன் வந்துட்டு கேட்டிருக்கேன். ஸோ அவன் வந்துட்டு இங்கே வீட்டில் வந்து செஸ்ட்டில் வச்சுட்டு போகிறேன்னு சொன்னான். ஸோ அதை வந்துட்டு இப்போ எடுத்து வந்துட்டு நம்ம ஹாப்பர் செஞ்சு, அதுக்கப்புறம் பக்கெட் செஞ்சு, வாட்டர் பக்கெட் அண்டு லாவா பக்கெட் எடுக்க போகிறோம். சரி வாங்க அதை போய் செய்யலாம். எங்கே பாருங்களேன், நான் வந்துட்டு அவங்ககிட்ட அயன் மட்டும் தான் கேட்டேன். அவன் வந்துட்டு ஹாப்பரே எடுத்து வச்சுருக்கான். சரி ஓகே, நமக்கு வந்துட்டு தேவைப்படும் 10 அயன் இருக்குது. ஓகே, இதை வந்து நம்ம வச்சு பக்கெட் செஞ்சுக்கலாம். இப்போ ஹாப்பர் வந்துட்டு இங்கே எடுத்து வச்சுப்போம். இந்த செஸ்ட்டில் வந்துட்டு எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன், ரிசோர்ஸ் எல்லாத்தையும். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரிசோர்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அங்கே இங்கே நிறைய தெரிஞ்சு இந்த ரிசோர்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கேன் 4 நாள் ஆச்சு. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு அயன் ஃபார்மை கட்ட போகிறோம். இங்கே ஃபுல்லாக மரம் பிடிச்சி காடாட்டு இருந்துச்சு. மரம் எல்லாத்தையும் வெட்டி அதுக்கு ஒரு 4 நாள், மொத்தம் 8 நாள், 8 ஒரு 2 வாரத்துக்கிட்ட ஆகிட்டு இப்படி அயன் ஃபார்மை கட்டுறதுக்கு எனக்கு. இதில் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு 9 பிளாக்கு மேலே வந்துட்டு போட்டு இப்போ வந்துட்டு ஐயோ வாட்டர் பக்கெட் வேறு நான் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேனே.
இப்போ எப்படி நான் கீழே குதிப்பேன்? லேட்ரு வச்சு இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக லேட்ரை வந்துட்டு கீழே வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். கீழே வந்துட்டு லேட்ரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி போகிறதுக்கு தான் பார்க்கணும். ஏதாச்சும் வழி இருக்குமா? இருங்க, இதில் ஒன்று ப்ளேஸ் பண்ணிப்போம். ஒன்று, ஐயா அத்தாடி, இங்கே எப்படியாச்சும் எங்கே ஐயம்மா ஐயப்பா ஏம்மா சாமி. எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அந்த பக்கத்துல பெல் பட்டன் ஆளில் வச்சாதான் இவர் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். சரியா? பாய். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அயன் ஃபார்ம் ஃபுல்லாக வந்துட்டு கட்டி முடிச்சிட்டோம். அண்டு அயன் ஃபார்ம் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆகுது. சத்தம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம எஸ்எம்பியில் இருக்க எல்லார் வீட்லேயும் வந்துட்டு அயனை வந்துட்டு கிஃப்டாக வச்சுட்டு வரணும். அண்டு ஒரு வீட்டில் வந்துட்டு 24 அயன் வைக்கணும். ஓகே, என்னடா ஆர்எஸ் ப்ரோ வந்திருக்காரு. வாங்க போய் ஒரு இன்ட்ரோ எடுத்துகிட்டு வருவோம். ஓகே, முதல்ல வந்து நம்ம யாசன் கேம்லோனோட வீட்டில் வந்துட்டு கிஃப்ட்டை வைக்கலாம். ஓகே, கிஃப்ட்டை வச்சு நம்ம அயனை வச்சுட்டு வந்தாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம அடுத்த போகிற வீடு வந்துட்டு நம்மளோட ஆர்எஸ் போரோட வீடு. ஸோ இங்கே வந்துட்டு இவரோட கிஃப்ட்டையும் வச்சு அண்டு நேம் எழுதி அண்டு அயனை இதில் போட்டு 3 உள்ளே வந்துட்டு கீழே வச்சிடுவோம். ஓகே, அண்ட் தென் இப்போ வந்துட்டு இவரோட கிஃப்ட்டை வச்சாச்சு. அடுத்து நம்ம போக போகிறது வந்துட்டு நம்மளோட தர்ஷனோட வீடு. ஸோ இவனுக்கும் செஸ்ட்டை வச்சு அண்டு இதில் வந்துட்டு வச்சுட்டு நம்ம வந்துட்டு அடுத்து நம்ம ஃபைனலாக நம்மளோட சேனல் மாட்ரேட்டர் விக்ரம் ப்ரோட வீடு கிடையாது, அவர் இன்னும் வீடு கட்டலை. ஸோ அவரோட பேஸில் வந்துட்டு நம்ம அவரோட கிஃப்ட்டையும் வச்சுட்டு அண்டு ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லாரோட வீட்லேயும் வந்துட்டு கிஃப்ட்டை வச்சாச்சு. இந்த ஒரு வீடியோக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பெரிய அயன் ஃபார்மை கட்டிட்டேன். எல்லாரோட வீட்லேயும் வந்துட்டு அயனை கிஃப்ட்டாக வச்சுட்டேன். அண்ட் என் கையில் இருக்க இந்த ஃபார்ச்சூன் 3 பிக்கெக்ஸ் பார்த்திங்கன்னா விக்ரம் ப்ரோ வந்துட்டு எனக்கு கிஃப்ட் வச்சுருந்தார்ல. ஸோ அந்த புக்கை வச்சுட்டு நான் வந்துட்டு டைமண்ட் பிக்கெக்ஸ் வந்துட்டு ஃபார்ச்சூன் 3 பிக்கெக்ஸாக மாற்றிட்டேன். இதை வச்சுட்டு நான் கொஞ்சம் டைமண்ட் என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க கையை. அவன் எத்தனை தடவை கொண்டாலும் அவன் திருந்த மாட்டான். சரி, ஓகே, அடுத்த எபிசோடில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். டடா, பாய்.